Hi friends, welcome to FM Tamilnadu channel. வெல்கம் டு எஃப்எம் தமிழ்நாடு சேனல். ஸோ இது என்னோட பார்ட் 2 வீடியோ ட்வின் கிராஃப்ட் ஆப் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். ட்வின் கிராஃப்ட் ஆப்போட வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் நியூவாக வேறு மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணேன். எஸ், ஓல்டு வெர்ஷன் வந்து இப்போ இல்லை. இப்போ புதுசாக டவுன்லோட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நியூ வெர்ஷன் தான் வந்திருக்கு. டவுன்லோட் பண்ணுற மெத்தட் எல்லாமே சேம் தான். பார்ட் 1லேயே நான் சொன்ன மாதிரி தான் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடில். கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஏற்கனவே எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்த சேம் மெத்தட் தான், பட் எல்லாமே வந்து இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கேரக்டர், பேக்ரவுண்ட், ஃபோட்டோ, ஆட் டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓப்பன் பண்ணதோடையே கேரக்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி தான் வருது. ஃபஸ்ட்டு இந்த சைடில் தான் நம்ம வந்து ஆட் ஃப்ரேம் கொடுத்துக்கிறணும், மூவ் ஆகுது பாருங்கள். இதில் வந்து சவுண்டு நம்ம கொடுத்துக்கிறது. சேம் ஆப்ஷன்ஸ் தான். அலோ கேட்குது, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் அலோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சேவ் அந்த சைடு கார்னரில் இருக்குது பாருங்கள், அதுதான் சேவு. ஸோ ப்ராசஸிங் ஆகுது, நான் சேவுமே கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த பார்ட்டு தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. கண்டினியூ வித் கூகுள் அக்கௌண்ட்டா இல்லை ஃபேஸ்புக்கான்னு கேட்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ட்வின் கிராஃப்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் கண்டினியூ வித் கூகுளே கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து டேரெக்டாக நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம்ல, அங்கே போயிடும். எந்த அக்கௌண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பாருங்கள். நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், அதை பார்த்தா தான் இது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். கூகுள் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணி அது வந்து ப்ராசஸிங்கில் கேட்குது. இதுக்கப்புறம் நேம் க்ரியேட் பண்ண சொல்லுது. என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டையே அது நேமாக எடுத்துக்கிருச்சு. ஆனால் நிக் நேம் ஒன்று வந்து கேட்குது. நிக் நேம்மே நான் வந்து எஃப்எம் தமிழ்னே கொடுத்துக்கிறேன். இது என்னென்னா வந்து அந்த வாட்டர் மார்க் கீழே ட்வின் கிராஃப்ட்டுக்கு கீழே வாட்டர் மார்க் நேம் வருதுல்ல, அதுக்கு தான் இந்த நேம் வந்து யூஸாக இருக்கும். அப்புறம் மூவி 1 செலக்ட் லாங்குவேஜில் தமிழே இருக்குங்க. இது வந்து ஒரு இந்தியன் ஆப் தான், அதனால் உங்களோட இந்தியா சுற்றி உள்ள லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் தமிழ் இருக்குது, நான் வந்து தமிழ் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபன்னின்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோமாக்க இந்த வீடியோ அப்படியே வந்து சேவ் ஆயிரும். நான் இன்னொன்றும் சொல்ல மறந்துட்டேன். போஸ்ட் ஆன் ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், சைடில் ஆரோ மார்க் வந்துச்சுல அங்கே. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து ட்வின் கிராஃப்ட்லேயும் வந்து சோஷியல் மீடியா மாதிரி அது அங்கே சேவ் ஆகிற மாதிரியும் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எனேபிள் கொடுத்துட்டு தான் நான் வந்து எனக்கு மட்டும்தான் ஃபைல் மேனேஜரில் மட்டும்தான் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொன்று, இந்த ட்வின் கிராஃப்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் கிளிக் பண்ணும்போது ஆட் பார்க்குற மாதிரி இருக்குது. அது சம்டைம்ஸ் வந்து ஒர்க்கே ஆகவும் மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்த ஆப்பை வந்து இப்போ வந்து மணி பே பண்ணி நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது சம் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதே கேரக்டரை கிளிக் பண்ணும்போது மணி கேட்குது. சில டைம் வந்து ஆட் பார்க்க சொல்கிறாங்க, 2 ஆட் பார்க்க சொல்கிறாங்க. அந்த 2 ஆட் பார்த்தா அந்த கேரக்டர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு கேரக்டரை கிளிக் பண்ணி பார்த்தா அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ மணி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். மணி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாம்.
அப்போ ஓல்டு வெர்ஷன் வீடியோ போட்டியம்மா, ஓல்டு வெர்ஷன் என்னாச்சு அப்படின்னா ஓல்டு வெர்ஷன் இருக்குது. நான் இன்னொரு மொபைலில் ஓல்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் ஒர்க் ஆகுது. ஆனால் இதையும் வந்து எப்போ வேணாலும் தூக்கலாம், ஏன்னா இப்போ மணி பேமெண்ட்டு அப்படின்னு கொண்டு வந்ததுனால. ஸோ இது ஒர்க் ஆகிற வரைக்கும் இதை ஒர்க் பண்ணிக்கிற வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.